அந்நியர்களே, வளைகுடாவில் நாம் ஏற்கனவே சொல்லுகிறோம், வெள்ளிக்கிழமை மிகப்பெரிய களை கட்டிய வியாபாரம் நடந்திருக்கின்றது. மிகப்பெரிய பலத்த அடியை அமெரிக்கா சந்திச்சிருக்கின்றது. அதில் ஒன்றுதான் அமெரிக்காவின் மிகப்பெரிய ஒரு சிட்டி, ஒரு 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 மினி சிட்டி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆபிரகாம் லிங்கன், அவங்க பெரிய ஆமர் வருதுன்னு நேனா சொல்லார் இல்லையா, அது இன்று வெள்ளிக்கிழமை மிகப்பெரிய அடி வாங்கி முடமாயிட்டு அதை இனி ரன் பண்ண முடியாத அளவுக்கு அடிச்சு விரட்டுட்டாங்க. எப்படி? துல்லியமான நடவடிக்கையில் மேம்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் ஈடுபட்டன. அவை ஒமான் கடலில் ஈரானில் கடல் எல்லையிலிருந்து சுமார் 340 கிலோமீட்டர் தொலைவில் கப்பலை தாக்கி இருக்கின்றது. வெளிநாட்டு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக அதன் இறையாண்மையை பாதுகாப்பதில் ஈரானின் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை IRGCயின் நடவடிக்கை காட்டுகிறது. தாக்குதலை தொடர்ந்து ஆபிரகாம் லிங்கனும் அதனுடன் வந்த தாக்குதல் குழுவும் அதிவேகமாக அந்த பகுதியை விட்டு வெளியேறுவதாக அந்த வீடியோ காண்பிக்கிறது. வந்த பாருங்கள். முன்னதாக இஸ்லாமிய புரட்சியின் புதிய தலைவரான அயதுல்லா சையத் முஸ்தபா கமனியின் முதல் செய்திக்கு பிற்பாடு பஹ்ரைனில் மினா சல்மானில் உள்ள அமெரிக்க கடற்படையின் 5வது கடற்படை தளத்தின் மீது ஈரானிய ஆர்மி பேரழிவு தரும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. ஈரானின் உறுதியான மற்றும் வருத்தத்தை தூண்டும் பாதுகாப்பு முயற்சிகளை வலியுறுத்தி இருக்கிறது. IRGCயின் மக்கள் தொடர்பு அலுவலகம் வியாழக்கிழமை தாக்குதல் நடந்ததாக அறிவித்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களின் 2 அலைகள் தளத்தை தாக்கியிருக்கின்றது. ட்ரோன் எதிர்ப்பு பாதுகாப்பு அமைப்புடன் ட்ரோன்களுக்கான சேமிப்பு மற்றும் பராமரிப்பு பகுதிகள், ஆதரவு உபகரணங்கள் மற்றும் எரிபொருள் தொட்டிகள் உள்ளிட்ட தளத்திலுள்ள முக்கிய வசதிகள் அனைத்தும் துல்லியமான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களால் குறிவைக்கப்பட்டு தாக்கப்பட்டிருக்கின்றது என்பதுதான் அந்த செய்தி. IRGCயின் கூற்றின்படி தாக்குதல் அமெரிக்க ராணுவ கூட்டங்களை வெற்றிகரமாக தாக்கியதாகவும் இதில் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே அடி வாங்கினாங்க முதலாந்தரம், இது பார்ட் 2 அடியும் வாங்குறான். IRGC பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க 5வது கடற்படை தளத்தை ஏவுகணைகள் ட்ரோன்கள் மூலம் தாக்கி மிகப்பெரிய சேதத்தை வியாபாரமா காட்டிருக்கிறது வெள்ளிக்கிழமை. இஸ்லாமிய காவல் படை அமெரிக்க கடற்படை மீது பேரழிவு தரும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. இந்த தாக்குதல் மேம்பட்ட அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதில் ஈரானின் கடற்படை படைகளின் உயர்ந்த திறன்களை எடுத்து காட்டுறது என்றும், இஸ்லாமிய குடியரசை அச்சுறுத்தும் எந்த ஒரு முயற்சியும் உறுதியான எதிர்ப்பை எதிர்கொள்ளும் என்ற தெளிவான செய்தியை சொல்வதாக ஈரான் தரப்பால் சொல்லப்படுகின்றது. ஈரானின் நிபந்தனையின் பேரில் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்து தேசிய நலன்களை பாதுகாக்க ஈரானிய ராணுவ அதிகாரிகள் தங்கள் தயார் நிலையை காட்டுவதாகவே அவர்கள் சொல்லுகின்றார்கள். இதேவேளை அது நாம ஏற்கனவே தந்திருக்கிறோம் இல்ல, அமெரிக்காவின் KC-135 டேங்கர் பிளைட் 2 தாக்குதல் பண்ணாங்கல்ல ஈராக்கிட பராக்குறுபொண்டு. அதனால ஈராக் முழுவதும் அமெரிக்க படைகள் கொடிய தாக்குதல்களை இன்று மாலை நடத்தி இருக்கின்றது. ஈராக்கின் பல்வேறு பகுதிகளில் உள்ள அதன் தளங்களுக்கு எதிராக அமெரிக்கா நடத்திய தொடர்ச்சியான கொடிய தாக்குதல்களை ஈராக்கின் மக்கள் படைகள் கடுமையாக கண்டித்துள்ளன. இந்த தாக்குதலை ஈராக்கின் இறையாண்மையை அப்பட்டமாக மீறும் செயலாகும் என்றும் ஈராக்கிய படை தெரிவிக்கின்றது. பல எதிர்ப்பு குழுக்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஹஸ்க் அல்-ஷாப் அதன் படைகள் ஈராக் பாதுகாப்பு எந்திரத்தின் ஒரு பகுதியாகும். மேலும் ஆயுதப்படைகளுடன் நெருக்கமாக இணைந்து செயல்படுகின்றன. எனவே அவர்கள் மீதான எந்த ஒரு தாக்குதலையும் அரபு நாட்டுக்கு எதிராக முழுமையான ஆக்கிரமிப்பாக கருத வேண்டும் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். பிராந்தியத்தில் அமெரிக்க படைகள் மீதான எந்த ஒரு தாக்குதலிலும் ஈடுபடாத மற்றும் பாதுகாப்பை பலப்படுத்தவும் ஸ்திரத்தன்மையை பரிமாறவும் எல்லை பகுதிகளில் நிலைநிறுத்துகின்ற சில பிரிவு அமெரிக்கா தாக்கி இருக்கின்றது என்று சொல்லப்படுகிறது. மார்ச் மாத தொடக்கத்திலிருந்து தியாலா, குர்குக், அம்பர், நினிவே, சலாடின், வாஷிட் மற்றும் பாபுல் மாகாணங்களில் நடத்தப்பட்ட பல அமெரிக்க வான்வழி தாக்குதல்களில் இதுவரை குறைந்தது 27 பேர் உயிரிழந்தனர் என்றும் 50 பேர் காயமடைந்தனர் என்றும் சொல்லப்படுகிறது. வியாழக்கிழமை மட்டும் குறைந்தது 9 பேர் கொல்லப்பட்டதாகவும் 10 பேர் காயமடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது.
மற்றொரு அறிக்கையில் தொடர்ந்து நடைபெறும் அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை நிறுத்த அனைத்து வழிகளையும் பயன்படுத்த வேண்டும் என்று அணிதிரட்டல் படைகள் கூறியுள்ளது. இது முழு பிராந்தியத்தையும் சூழ்ந்துள்ளது. ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாய் அல் கெய்ம் எல்லை கடவையில் அமெரிக்காவின் சமீபத்திய தாக்குதல்களையும் கண்டித்தார். இது பல ஈராக்கிய பாதுகாப்பு படையினரை கொல்ல வழிவகுத்துள்ளது. அவர் பாக்தாத் அரசாங்கத்திற்கும் நிலையான மற்றும் அமைதியான ஈராக்கிற்கும் இஸ்லாமிய குடியரசின் முழு ஆதரவையும் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க ஆக்கிரமிப்பில் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஈரானிய செய்தி தொடர்பாளர் மேலும் இரங்கல் தெரிவித்திருக்கின்றார். பிப்ரவரி 28 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை ஒரு தூண்டுதலற்ற ஆக்கிரமிப்பு செயலில் தாக்கியதிலிருந்து பள்ளிகள், மருத்துவமனை மற்றும் விளையாட்டு அரங்குகள் உள்ளிட்ட தளங்களை குறிவைத்து ஈராக் மற்றும் பிராந்தியம் முழுவதும் அமெரிக்க துருப்புக்கள் மற்றும் இராணுவ இலக்குகள் தாக்குதலுக்குள்ளாகி வருகிறது. இஸ்ரேல் ஆக்கிரமித்த நிலங்களுக்குள் உள்ள இலக்குகள் மற்றும் பிராந்தியம் முழுவதும் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களின் அலைகளுடன் ஈரான் பதிலளித்து வருகிறது. ஈராக் மற்றும் மேற்காசியா முழுவதும் உள்ள பிற நாடுகளில் உள்ள அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய இராணுவ இலக்குகளை குறிவைப்பதில் சில பிராந்திய எதிர்ப்பு குழுக்களுடன் ஈரானுடன் இணைந்துள்ளன. ஈரானிய ராணுவம் இஸ்ரேல், அமெரிக்க மற்றும் அதன் மேற்கத்திய மற்றும் பிராந்திய நட்பு நாடுகளுக்கு இராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை ஈரான் சர்வதேச நிதி மையத்தை தாக்கியதில் துபாய் பலத்த குண்டுவெடிப்புகளால் அதிர்ந்தது. நகரத்தின் மீது புகை எழும்பியதை காண முடிகிறது. துபாயின் நிதி மாவட்டத்தை குறிவைத்து ஈரானிய ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இது குறிப்பிடத்தக்க வெடிப்புகள் மற்றும் புகையை ஏற்படுத்தியதாக சாட்சிகள் தெரிவித்தனர். ஒரு முக்கிய வணிக மையமான துபாய் சர்வதேச நிதி மையத்திற்கு அருகில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. வெள்ளிக்கிழமை துபாயின் நிதி மாவட்டத்தில் ஈரானிய ஆளில்லா விமான தாக்குதல் ஒன்று தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் பலத்த வெடிப்புகள் ஏற்பட்டதாகவும் வானத்தில் அடர்த்தியான புகை மண்டலங்கள் பரவியதாகவும் சாட்சிகள் தெரிவிக்கின்றது. இந்த தாக்குதல் துபாயின் முக்கிய வணிக மையங்களில் ஒன்றான துபாய் சர்வதேச நிதி மையத்தை குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கிறது. நகரத்தில் உள்ள ஏஜென்ஸ் பிரான்ஸ் செய்தியாளர் ஒருவர் தெரிவிக்கும் போது, ஒருவர் சுற்றியுள்ள பகுதியில் உள்ள கட்டிடங்களை அசைக்கும் அளவுக்கு வலுவான இரட்டை குண்டுவெடிப்பு சத்தம் கேட்டதாக கூறியிருக்கிறார். சிறிது நேரத்துக்கு பிறகு மத்திய மாவட்டத்தின் மீது ஒரு பெரிய கரும்புகை மேகம் எழுந்தது என்றும் நிதி மையத்திற்கு அருகில் ஈரானிய ஆளில்லா விமானம் தாக்கியதாக ஆரம்ப அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் தேசத்தின் அளவு அல்லது சாத்தியமான உயிரிழப்புகள் குறித்து அதிகாரிகள் இன்னும் சட்டபூர்வமாக தெரிவிக்கவில்லை. துபாயின் வேறு எந்தெந்த பகுதிகள் குறிப்பிக்கப்பட்டன என்று பார்ப்போமானால், சமீபத்திய தாக்குதல் துபாய் மெரினா மற்றும் துபாய் கிரீக் துறைமுகம் ஆகியவை அடங்கும். இதனால் வெளியேற்றங்கள் மற்றும் தீ விபத்துகள் ஏற்பட்டன. அரச சேவைகள் விரைவாக செயல்பட்டன. மேலும் இந்த சம்பவங்களில் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கின்றனர். துபாயின் பல்வேறு இடங்களை குறிவைத்து ஈரானிய ஆளில்லா விமான தாக்குதலின் ஒரு பெரிய வடிவத்தின் ஒரு பகுதியாக இந்த தாக்குதல்கள் நடந்திருக்கிறது. இந்த ட்ரோன் தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எவ்வாறு பதிலளித்தது என்றால், இந்த தாக்குதல்கள் உலகளாவிய எண்ணெய் விலைகளில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகின்றால், உலகம் முழுவதும் இந்த தாக்குதலினால் எண்ணெய் வளங்கள் முற்றுமுழுதாக டபுள் விலையில் ஏறி இருப்பதாகவே தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் வளைகுடாவில் பதட்டங்களில் வியத்தகு அதிகரிப்பை குறிக்கிறது. ஒரு முக்கிய உலகளாவிய மற்றும் விமான மையமான துபாய் பல கோடி வேலை நிறுத்தங்களை எதிர்கொண்டது. வெடிப்புகளை தொடர்ந்து அருகில் உள்ள குடியிருப்பார்களும் தொழிலாளர்களும் பீதியடைந்ததாக விவரித்ததால் அவசர சேவைகள் அந்த பகுதியை நோக்கி நகர்த்தப்பட்டிருக்கிறது. அதிகாரிகள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். இருந்த போதிலும் துபாய் ஊடக அலுவலகம் மத்திய துபாயில் உள்ள ஒரு கட்டிடத்தின் வெளிப்புறத்தில் இடைமறிப்பில் இருந்து வந்த இடிபாடுகள் ஒரு சிறிய சம்பவத்தை ஏற்படுத்தியாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனாலும் மிகப்பெரிய வெடிப்பு, மிகப்பெரிய அழிவும், மிகப்பெரிய இடியும் நடந்திருக்கின்றது. ஆனாலும் அவைகளை அவர்கள் கண்டுகொள்ளாது பொய்களை புரட்டி வருவதாகவே அந்த செய்திகள் தெரிவிக்கின்றது. ஆம் நேயர்களே, இந்த செய்திகளையும் சேர்ந்து நாம் தந்திருக்கின்றோம்.
மிகப்பெரிய செய்திகள் நீண்ட வண்ணம் இருக்கின்றது. இதேபோல பஹ்ரானில் உள்ள அமெரிக்க தளமும் தாக்கப்பட்டிருக்கின்றது, குவைத் தாக்கப்பட்டிருக்கின்றது. ஏகப்பட்ட தாக்குதல் சம்பவங்கள் இன்று வளைகுடா முழுவதும் நடந்திருக்கின்றது. ஆக மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.